பிரேக்கிங் நியூஸ். இல்ல என்ன பிரேக்கிங்னு சொல்லணும்ல. அப்புறம் நிறைய இருக்கு. எதுவும் தாவேக அரசு புதிய திட்டங்களை அறிவிச்சிருச்சா இல்ல என்ன மாதிரியான யோசனைகள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி? கனவுல இல்ல. சரி, என்ன பிரேக்கிங் நியூஸ்னா, தாவேக அரச சென்னை ஹைகோர்ட்டு நறுக்குன்னு மண்டையிலேயே கொட்டி அனுப்பியிருக்கு. இல்ல நானும் பல தடவை யோசிச்சேன், நம்ம தாவேக அரசுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் எதுவும் ஒரு பூர்வ ஜென்ம பகை. எப்ப ஏதாவது சார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணணும், நோட்டீஸ் எடுத்துட்டு போகணும், ஏதாவது கொடுத்தாங்கன்னா சார் டெபாசிட்டிக்கு ஒயிட் ஃபார்ம் சார் இதை எடுத்துட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் அமைச்சுக்கிட்டே இருக்குது. அவங்களும் ஓயிற மாதிரி தெரியல, நான் மஞ்சள் ஃபார்ம் தான் எடுத்துட்டு போய் நீட்டுவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போய் நீட்டிட்டு இருக்காப்ல. இல்ல அது என்னன்னா சார், ஒன்றும் இல்லை, நம்ம ரிக்கி ரத்தன் பண்டிட் சார் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லி ஹைகோர்ட்டுடைய ஜாதகத்தையும் தாவேகாவோட ஜாதகத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க, ஏதாவது கட்ட சரியில்லையா, ஏதாவது பரிகாரம் இது சேரவே சேராது, உருப்படாது, இன்னைக்கே ரெண்டுத்தையும் எரிச்சிருங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த கேஸ் எடுத்துட்டு போனாலும், ஏவா வேலு கேஸா இருந்தாலும் அதெல்லாம் செல்லாதுப்பா அப்படின்றாங்க. இவரு செந்தில் பாலாஜி கேஸ்லயும் அதெல்லாம் செல்லாதுப்பா அப்படின்றாங்க. எது எடுத்துட்டு போனாலுமா அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க. ஜென்சி கேஸு எந்த கேஸ் இப்போ அந்த வரிசையில் இப்போ புதுசாக வந்து ஒன்று இணைஞ்சிருக்குது. வினோத்னு சொல்லிட்டு ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாலெல்லாம் வந்துட்டு ஒரு திமுக ஆதரவு மனநிலை கொண்டு ஒருத்தர் இயங்கிட்டு இருக்கிறார் ஒரு தோழர். அவர் வந்து இந்த 100 கோடி ரூபாய் நிலம் வந்து ஆட்டையை போட்டதா ஆட்டையை போட்டதா இல்ல, ஆட்டை போட்டதா சொல்லப்பட்டதுன்னு சொன்னேன். தவறு நடந்துச்சா? தவறு சாரிப்பா, தவறு நடந்துச்சா? அந்த 1000 கோடி ரூபாய் கரெக்ட். இந்த 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு தவறு நடந்துச்சுன்னு அமைச்சர் சொன்னார். தவறு நடந்ததா? ஆமா, தவறு நடந்திருக்கு. ஆமாங்க, தவறு நடந்துச்சுயா. சரி, அறநிலையத்துறை அமைச்சர் பாஷையிலேயே போயிடுவோம். அறநிலையத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு தவறு நடந்துச்சுல, அதுக்கு ஒரு நியூஸ் கார்டு போட்டு இருந்திருக்காங்க போல. அந்த நியூஸ் கார்டு எடுத்து அவர் பதிவு பண்ணிட்டாரு அப்படிங்கறதுதான் பிராது, அப்படிதான் சொல்றாங்க. ரீபோஸ்ட் பண்றது, ரீஷேர் பண்றது ஒரு குற்றமா? ஐயோ, அது சாதாரண எல்லாம் டெலீட் பண்ணும். அதுவும் சாதாரண அஃபென்ஸ் கிடையாது, கிரிமினல் அஃபென்ஸ். கிரிமினல் குற்றம், கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. திடுக்கிடும் தகவல்லாம் சொல்றீங்க, ஆட் பேசன்றாங்க, பொறுமையா இருக்கடா. நேற்று சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் அவர் போய் அரெஸ்ட் பண்ணி ஒரு 6:30 நைட்டு 7 மணி வரைக்கும் எக்மோர் கோர்ட்டு, அந்த கோர்ட்டு, சைதாபேட் கோர்ட்டுன்னு அங்கங்கேயும் கூட்டி சுற்றி இருக்காங்க. நல்லபடியா வேலையாக திமுகவுடைய வழக்கறிஞர் கோர்ட்டு பூட்டுற வரைக்கும் ரவுண்ட் அடிப்போம். தெரியல என்னன்னு, அப்போதான் உன்னை ரிமாண்ட் பண்ண முடியும். திமுக வழக்கறிஞர் சார்பில் நம்ம இவரு சரவணன் அவர் தான் வந்து வினோத்துக்காக ஆஜராகி அவர் தான் வந்து இந்த சட்ட போராட்டத்தை அவர் தான் வந்து நடத்திட்டு இருக்கிறார். இல்ல கிரிமினல் வழக்கு போடுற அளவுக்கு என்ன அப்படி என்ன ரீபோஸ்ட் பண்ணாரு? அதைத்தான் வக்கீல் ஐயாவும் கேட்டிருக்காரு. கோர்ட்டு அதான் கேட்டிருக்கு. அது இன்னும் வெளியே வரல. கோர்ட்டு என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, சரி சார் இது அவதூறு அப்படின்னு சொன்னா அவதூறு வழக்கு போடுங்க. கிரிமினல் வழக்கு போடுற அளவுக்கு இது நீ எழுதுனதே தப்பாத வேற என்கிட்ட வர கொண்டாந்து கொடுத்துருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டு லிட்டரலா நடந்திருக்கு. கொண்டு போய் ஜட்ஜாயிட்ட நீட்டிருக்காங்க. என்னப்பா இது அப்படின்னா, ஐயா கிரிமினல் கேஸுங்க, ஐயா பயங்கரமான குற்றம், ஐயா கிரிமினல் கேஸ். அப்படி என்ன இது ஒன்றும் செக்ஷன் என்ன தெரியுமா? பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல். யாரோட பொது அமைதிக்கு? நீ வாங்க போற கேட்ட பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல். சரி, இரு பிரிவினரை கலவரத்துக்கு தூண்டுதல். சரி, வன்மம் கொண்டு அது ஏதோ ஒரு செக்ஷன். இது எல்லாமே போட்டது வந்து அந்த ஒரு போஸ்டர் ஒரு போஸ்டுக்கு. சரி ரைட். நியூஸ் கார்டுக்கு தான் சொல்றாங்க. அது என்னங்கிறது உறுதியா தெரியல. எஃப்ஐஆர் முழுசா படிச்சு பார்த்தா தான் தெரியும். இல்ல இவ்வளவு வழக்கு போட போறாங்க, இவ்வளவு கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்ற போது அதை வெளியே விட்டுருக்கணுமா இல்லையா? பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயத்த, இப்படி ஒரு சங்கடத்துக்குள்ளாக கூட விஷயத்தை வந்து போஸ்ட் போட்டாரு, இதனால நாங்க போடுறோம்னா எல்லாரும் ஓகே சொல்ல போறோம். ஏன்னா இதுக்கு மாதிரி இதே மாதிரி பல பேர் உள்ள போறவங்களாம் தெரியுமா இல்லையா? இப்ப பஞ்சாயத்து என்ன ஆகுதுன்னா, ஜட்ஜையாட்ட விலக்கி சொல்லியிருக்காங்க. அவரு மேல கீழையும் பார்த்துட்டு, ஏப்பா நீ தான் சொல்ற பொது அமைக்கு குந்தகம் விளைவித்தல்ங்கிற, அவரு யாரும் பொது அமைதிக்கு கேட்கலையா? சரி, இதெல்லாம் சொல்ற, ஆனா நீ காட்டுற போஸ்ட்டுக்கு நீ போட்டிருக்க செக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லையாப்பா. ஏன்னா கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, இது அமைச்சர் குறித்து அவதூறா பேசி. அப்போ நீ அமைச்சர் குறித்து அவதூறு பேசணும்னா அவதூறு வழக்கு தானே போடணும். பொது அமைதிக்கு குந்தகம்னு போட்டிருக்கிற, இரு பிரிவினருக்குள்ளேயே கலவரம்னு போட்டிருக்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை, பிரிமா பேசியாவே இல்லையே. அவர் என்ன நினைச்சாப்ல, நம்ம முதல்வர் மாதிரி ஐயா இது ஒன்று பார்த்துணும், நீயே பார்த்து பண்ணிக்கப்பான்னு தலையாட்டிப்பாரு ஜட்ஜு
அப்படின்ட்டு போய் கொடுத்துருப்பாங்க போல. அவர் கேள்விலாம் கேட்பாருன்னு இவங்களுக்கு தெரியாதா இல்லையா? ஆமா, அப்புறம் கேட்பாங்க இல்ல, அது அவங்களுக்கு தெரியணும்ல, தெரியல. எதை கொண்டாலும் எழுதியா கொடுக்க முடியும். இந்தாங்க இதை பாருங்க, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு எழுதியா கொடுக்க முடியும். இல்ல கண்ணுக்கு எது கொடுத்தாலும் கையெழுத்து போடுற மாதிரி ஒரு ஆள் கிடையாதுல்ல ஜட்ஜ்? கிடையாது. அவர் கேட்கறாரு, கேட்டோன்னே ஏங்க இங்க பாருங்க, இதுக்கு அவதூறு வழக்கு தான் போடணும், இதுக்கு அந்த செக்ஷன் தான் இன்னும் பாடம் நடத்தியிருக்காப்புல. பாடம் நடத்தணும்ல அரசுக்கு வந்து சில அறிவுரையும் கொடுத்துருக்கிறாரு. என்னன்னா, நீங்க முதல்ல இந்த மாதிரியான கேஸுக்கு இப்படியான செக்ஷன்ஸ் போடுறத நீங்க தவிர்க்கணும். அதுக்கு என்னென்ன செக்ஷனும் இப்போ அவதூறு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிற பட்சத்தில், நம்புறீங்கிற பட்சத்தில் டிஃபமேஷன் போடுங்க அல்லது அவதூறு வழக்கு போடுங்க. அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம். இல்லை இன்னும் இது வந்து கோர்ட்டோட நிலுவையில் தான் இருக்கு. இன்னும் அது அவதூறானே இன்னும் வந்து அது கன்ஃபார்ம் ஆகலாம். ஏன்னா என்ன அவதூறுன்றது நீங்கள் வெளியில் சொல்லியிருக்கணும். ஏன்னா வந்து எதுவும் உங்கள் வீட்டு பெண்களை பற்றி தவறாக அவர் பேசியிருந்தாரா, இல்லை மாஃப் பண்ணி எதுவும் போட்டிருந்தாரா, இல்லை வேற ஏதாவது உங்களை பற்றின தனிப்பட்ட வாழ்க்கையில் எதுவும் பேசியிருந்தாரான்றதுதான் நம்ம பார்க்கணும். இல்லை உங்களுக்கும் வித்தவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கும் தொடர்புன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குன்னு போய் சொல்லிட்டு ஆதாரம் காட்டாம போயிட்டாரா, இல்லை நீங்க யாராவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போனதை எடுத்து எதுவும் போட்டாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. உங்க பர்சனல் போட்டோ ஏதாவது போட்டோம்னா நீங்க அதுக்கு கோவப்படலாம், அதுக்கு நீங்க ஏதாவது சொல்லலாம். அதை வச்சு ஃபேப்ரிகேட் பண்ணி போடுறாரு பாருங்க. ஒருத்தர் நியூஸை ரீஷேர் பண்ணது குத்தமா? அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த தவறு நடந்த விஷயத்த அவர் எடுத்து பாருங்க, இப்படி ஒரு தவறு நடந்திருக்கான்னு அவரு மக்களுக்கு தெரிவிக்கிறார். இது வந்து ஒரு குத்தமா? அதுக்கு கிரிமினல் அஃபென்ஸ். இதை வந்து அதான் நிறைய மூத்த பத்திரிகைகள்லாம் சொல்லுவாங்க, 91 96 வந்து ஒரு ரொம்ப டிகிலா கொடூரமான. ஆமா, ஜெயலலிதா வந்து எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது, இவன் மேல ஒரு கேஸ் போட்டு. எது தலைவலிக்குது? தலைவலி தான் டீம் போடுங்க மேடம், ஏன் கேஸ் போடுறீங்க? இல்ல நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அந்த மாதிரி வந்து யாரெல்லாம் எதிர்த்து அவங்களை எதிர்த்து களமாடுறாங்களோ அவ்வளவு பேர் மேல வழக்கு. நம்ம லக்கீரம் கோபாலன் வச்சிருக்காரு இல்லையா, இருக்கிற எல்லா மீம் கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு 250 வச்சுக்க. ஏன்னா இன்னைக்கு மீம் கிரியேட்டர் தான், அன்னைக்கு மீம் கிரியேட்டர் நான் சுருக்கி சொல்றேன்னு இல்லை, ஒரு அநியாயத்துக்கு எதிரான அக்கிரமத்துக்கு எதிரான ஒரு மீம் கிரியேட்டர்னு வச்சுக்கோங்க. நக்கீரன் அந்த காலகட்டத்து ஒரு இது. அதனால எனக்கு பிடிக்கல, அவன் மேல போட்டு விடுங்க அப்படின்னு நிறைய இந்த மாதிரி பழக்கங்களை கொடுத்துருக்காங்க. சொல்லுவாங்க வந்து ஒரு எதேச்சதிகாரமா ஒரு பாசிச மனநிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆட்சி இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதை ரீக்ரியேட் பண்ணி காட்டுறாங்களோ அப்படின்னு பார்த்துருக்க மாட்டாங்களா? இப்போ உள்ள ஜென்சிஸ் அதை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது அது படமாக்கவும் படல. ஏன்டா படிக்கணும்னு கேட்குறேன். நீ அந்த வரலாறு நீங்க படிக்காதீங்க தம்பி, நான் நேரடியா காட்டுறேன். திஸ் இஸ் வரலாறு அப்படின்னு சொல்லி அவர் காமிச்சிட்டு இருக்காரு. 90 96 ரெஜிம் எப்படி இருந்துச்சு இது உங்களுக்காக அப்படின்ட்டு அதை செயல்படுத்திட்டு இருக்காரு. சில பேர் கேட்க கூடலாம், ஏன் நீங்க திமுக ஆட்சியில வந்து யாருமே இப்படி கைது பண்ணலையா? இதோ ஒருத்தர் வெள்ளதாடி வச்சுக்கிட்டு கை உடைந்த மாதிரி ஒருத்தர் கடந்தாரே, என்ன இது தெரியாதா? கை உடைந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நடுவுல ஒரு போஸ்ட் வந்திருக்குமே, யாரும் பார்த்தது இல்ல? இல்ல நான் பார்க்கல. பார்த்தாலும் இப்ப சொல்ல மாட்டாங்க. சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு பேர்ல பலவிதமான கேஸை போட்டு அவரை ஒடுக்கி தள்ளி போய் கை காலெல்லாம் உடைத்த மாதிரியோட போட்டோஸ் எல்லாம் போட்டு திமுக அப்படி அவரை உள்ள போட்டு ஒரு சந்தோஷப்பட்டுச்சே, அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணலையா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கலாம். சவுக்கு சங்கர் எனக்கு நினைவு தெரிஞ்சு, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், 3 முறை வந்து உள்ளே போயிட்டு வந்திருக்காரு. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் சொல்றேன். சரியா, கூட இருக்கலாம், 1 முறை 2 முறை இல்ல. முதல்ல அவர் உள்ள போனது என்ன திமுக என்னை வந்து உள்ள தள்ளிச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே போனாரு. கஞ்சா கேஸ் தானே? இல்ல அது ரெண்டாவது. சரி, அது வந்து நம்ம ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து சுமோட்டோவா வழக்கெடுத்தாப்ல. எதுக்காக எடுத்தாரு? பெண் ஓயக்கலை, நீதிமன்றத்தில் வைக்கிற பெண் ஓயக்கலை குறித்து அவதூறுக்கத்தக்க ஒரு கருத்து, அதுதான் அவதூறு கருத்து. என்னன்னு பேசினாரு? பெண் ஓயக்கள் அவங்க வந்து கைம்பெண்களாக இருக்கிறாங்க, கணவன் இழந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற நீதிபதிகளோட அவங்க வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல மேற்கொண்டு அவங்களோட பதவியை தக்க வச்சுக்கிறாங்க, வேலை செய்யாம தப்பிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பேச முடியுமா? கூசுது எனக்கே அதை முழுசா சொல்றதுக்கு. இந்த விஷயத்த சொன்னாரு. இதுக்கு நீ எப்படி வந்து நீதிமன்ற அலுவலர்கள் இப்படி சொல்லலான்னு ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து சோமோட்டோ வழக்கு எடுத்தாப்ல. அவர் எடுத்து தீர்ப்பு கொடுத்து தூக்கி உள்ள போடுங்க அப்படின்னு உள்ள போட்டாப்ல. இதுக்கு அந்த என்ன சொன்னா, இது திமுகவின் சரி. யாரு? ஜிஆர் சுவாமிநாதன் உள்ள தூக்கிப்பட்டது திமுக என்னப்பா சம்பந்தம்? இது விடு. இவ ரெண்டாவது முறை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாரு? அது வந்து யாரு? இன்னைக்கு தாவேகாவினுடைய தேசிய ஊடக செய்தி தொடர்பாளர். இப்படி எல்லாம் ஒரு போஸ்டிங் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். நேஷனல் மீடியாக்கான ஸ்போக்ஸ் பர்சன். சொல்லுங்க. ஏன்னா நாட்டு சாராயத்தை ஒரு கிளாஸ்ல வச்சுக்கிட்டு ஊர் ப்ராடக்ட் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டுவாப்புல. யார்? நம்ம ஜெலிக்ஸ் பெரால்டு.
அவரோட உட்கார்ந்து பேசுற ஒரு பேட்டியில என்ன சொன்னாப்ல, பெண் காவலர்கள் குறித்து அருவருக்கத்தக்க கமெண்ட், நான் அதை வந்து வேண்டாம், அந்த விஷயத்துக்காக காவல்துறை சார்பில் பெண் காவலர்கள் பலரும் வந்து வழக்கு போட்டாங்க, உள்ள போ அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்தாங்க. அப்போ வந்து தூக்கி உள்ள வச்சாங்க. அப்படின்னு போட்டது. மூணாவது முறை வந்து நீ சொல்ற விஷயம் எங்க ராமநாதபுரத்துல இருந்து ஹோல்சேல் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தன்ட்ட இருந்து ஆபீஸ் யூஸுக்கு தானே, ஸ்பெஷல் யூஸுக்காக சில பல கிலோ கஞ்சாக்களை வந்து வாங்கிட்டு போகும்பொழுது போலீஸ் ட்ராக் பண்ணி அவங்களை பிடிக்குது. அவர் கார்ல கஞ்சா, ரூம்ல கஞ்சா, ஆபீஸ்ல கஞ்சா, இப்படியே பல இடங்கள்ல இருந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டதா அப்ப செய்திகள்ல வந்தது. அதுலயும் குறிப்பா அது வந்து சுருட்டுறதுக்கு ஏதோ சீட் இருக்குதான். ஆமா, ஓபி சீட்டு. அது என்னமோ சீட்டு சொல்றாங்க, இல்ல சொல்றாங்க அந்த மாதிரி சீட்டா இருக்குமோன்னு சொல்லி சொன்னேன். அது தெரியல, அது என்னமோ மூணு ஓபிசியோ ஓசி அது சீட். அது அந்த ஷீட்டு அதுவும் அதில் உள்ளூர் ப்ராடக்ட் இருக்குதான், ஃபாரின் ப்ராடக்ட் இருக்குதான். இவன்ட்டு பிடுங்கினது, இந்த ஆள்கிட்ட இருந்து பிடுங்கினது வந்து ஃபாரின்ல இருந்து இதுக்குன்னே இம்போர்ட் பண்ணியிருக்கான் அந்த ஆள். இது அந்த கஞ்சா வச்சு சுட்டுறதுக்கு ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணிருக்கான். இது எல்லாமே வெளியே வந்த விஷயங்கள். இதெல்லாம் வந்து வெளிப்படையா அவன் இதெல்லாம் பண்ணிருக்கிறான், இதனால நான் உள்ள போடுறோம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணது. இதுக்காக தான் இது பண்ணாங்க. சரியா, எந்த இது வந்து திமுக தலைவரை பேசிவிட்டான்னு தூக்கி உள்ள வைக்கல, இவரை தூக்கி பேசிட்டாங்க. ஆனா இவ்வளவு அக்கிரமங்களை செய்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நோக்கி கேவலமான சில கமெண்ட்ஸை, முக்குளத்து சமுதாயத்துல அதுல இருக்க இளைஞர்களை நோக்கி என்ன சொன்னாங்க, தண்ணியை குடிச்சிட்டு தண்ணியை போட்டு படுத்து கிடப்பானுங்க, கார்ல இது பண்ணுவாங்க, ரொம்ப இழிவுபடுத்தி எல்லா சாதியிலையும் தப்பு செய்யறவனு இருப்பான், நல்ல செய்யறவனு இருப்பான், இப்படி எல்லாரும் இருப்பாங்க. பட் இந்த சமூகமே அப்படிதான் இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தாப்ல. அது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமானது. அந்த வேலையை தான் செஞ்சாப்புல. அந்த சவுக்கு சங்கருக்கு பெயில் அவுட் பண்ணி இந்த தாவேக அரசு வச்சுக்கிட்டு யார் யாருக்கெல்லாம் கேஸ் போடுது பாரு. இதுல வெளியில வந்து வேற அவர் பெருமையா சொல்லல, தாவேக அரசுக்கு ரொம்ப நன்றி, பிரஸ் மீட் கொடுக்குறாப்ல, என்ன அப்படி கஷ்டப்பட்டு வெளியே எடுத்துருக்கிறாங்க. முக்கியம் அவர் தான் சொல்றாரு, அவரே பதிய வைக்கிறாரு, எனக்கு இவங்க தான் ஸ்பான்சர் பண்றாங்கன்ற மாதிரி. இப்ப இது ஒரு சைடு. இப்ப யார் மேல இவங்க வழக்கு போடுறாங்கன்னா, நியூஸ் ரீஷேர் பண்ணவன், நியூஸ் ஆங்கரு. ஆமா, அது ஒரு நியூஸ் இப்ப போய்கிட்டு இருக்கு. நம்ம TNDJU சங்கம் வந்து அதுக்கான அறிக்கை விட்டிருக்கு. சங்கம் வந்து கண்டிச்சிருக்குது. சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வந்து கண்டிச்சிருக்குது. என்ன அப்படின்னா, புதிய தலைமுறை சேனலை சேர்ந்த விஜயன், அவர் நேர்பட பேசு உள்ளிட்ட செக்மெண்ட்லாம் வருவாருன்னு நினைக்கிறேன். இன்னும் பல செக்மெண்ட் எடுத்துக்கிறாரு. இல்ல, அவருக்கு ஃபெமிலியரான ஃபேஸ் தான். போட்டோ பார்த்தப்போ போட்டோ உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல வரும், அதுலயே நீங்க பார்த்துருப்பீங்க. அவரை வந்து விசாரணைங்கிற பேர்ல, எந்த வழக்கு விசாரணைனா, நம்ம எம்எல்ஏ இளையராஜா இருக்கிறாருல்ல, எந்த இளையராஜா, சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எனக்கு வந்து ஓட்டு போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பணம் கொடுத்தாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இளையராஜா அவர்களுடைய வழக்கு குறித்தான ஏதோ விசாரணையில் நீங்கள் வந்து சாட்சியம் சொல்லணும் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு, அவர் எப்போ நேற்று நைட்டு என்னமோ வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க போல், இரவுலையோ கூட்டிகிட்டு போயிட்டு நைட்டு முழுக்க காவல் நிலையத்தில் வச்சுருக்கிறாங்க. அவருடைய ஃபோனை பறித்து வச்சுருந்துருக்குறாங்க. இன்னைக்கு காலையில வரைக்குமே அவரை வந்து ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சிலர் வந்து பதிவு போடுறாங்க. ஆனா இந்த ரீசன் சொன்னது வந்து ஒரு பொய் ரீசன் தான். இப்போ வரைக்கும் அவர் எதுக்காக போய் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு, எதுக்காண்டி முடிவு வச்சிருக்காங்கன்றது தெரியல. நீங்க வாங்கணும்னா அவர் உட்காந்து வச்சு 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ எங்க இந்த மாதிரி இந்த வழக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம், இதுல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க, அல்லது இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா அவர் சொல்ல போறாரு. ஏன் அவங்க நியூஸ் சேனலே வந்து 1 நாள் 2 நாள் வேலைக்கு வரலன்னா உங்களே இப்போ கேட்டிருக்கணும்ல? இல்ல சிலர் வந்து வார்த்தைகள்ல நாகரிக பாடம் எடுப்பாங்க, அப்படி அரஸ்கேல வச்சுக்கிட்டே தெரிவாங்க. எதா இருந்தாலும் ஒரு அறத்தோட தான் இருக்கணும். அறுக்காதப்பா அப்படிலாம் அறுத்துக்கு இருக்காங்க, அருஞ்சொல் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு அரஸ்கேல் போடுவாங்க. இப்போ அவங்களாம் எங்கங்கிறது தெரில, சமஸ்கிருதம் சார் எங்கே போனாருங்கிறது தெரில, பேசுவாரா கிளாஸ் எடுக்க போயிருப்பார். ஆனால் ஆட்ட திருப்பர் வந்து உங்கள் ஊழியரை திருப்புன்னு திருப்பிக்கிட்டு இருக்காரு. சார் சமஸ்கிருதம் சார் ஏதாவது பேசுங்க சார். கேட்காதே, கேட்டாலும் இப்படிதான் இருப்பாங்க உங்களுக்கு. பேசிட்டியா அவனுக்கு தமிழ் தெரியாதுன்ற மாதிரி, பேசிட்டியா அவருக்கு அரசியல் தெரியாது, அவ்வளவுதான். இல்லை என்னன்னா உங்க இதோட ஊழியர் சார் அவர், உங்க சேனலோட ஊழியர் அவர். எங்கன்னு கூட நீங்க விசாரிக்கலையா? அதுதான் ஒரு கார்டு போடல, இதை கண்டிக்கிறோங்கிற வார்த்தை இல்லை. ஒருவேளை அருஞ்சொல் ஏதாவது கிண்டிக்கிட்டு இருப்பாரா இருக்கும், தெரியல நமக்கு என்ன. ஆனால் நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் அவரை வந்து தாவேகவினர் வந்து டிபேட்டில் அவங்களுக்கு ஆதரவாகவும் அவங்களுக்கு நிலைப்பாடு எடுத்தும், அதாவது திமுகவினர் வந்து கரெக்டான கேள்வி கேட்டாலும் கட் பண்ணிட்டு போயிருக்க
அப்படின்னு சொல்லி மிரட்டதாகவும் சில தகவல்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. பலர் எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுக்குதான் முன்னாடி நான் சொன்னேன் 91 96 சொன்னேன்ல, ஒரு பத்திரிகையாளரை ஒடுக்கிறது நம்ம சிரிப்பா பேசினாலும் ஜோக்ஸ் அப்பார்ட், இது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான கிடையாது இல்லை. ஏன்னா பத்திரிகையாளர்கள் இருக்கிறது உங்களுக்கு குறித்து ஏதாவது செய்தி வந்து அந்த செய்தியை போடுறவங்க மேல வந்து கேஸ் போடுறது. பிரஸ் மீட்லயே ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டா மிரட்டுற மாதிரி தானே தோரணையில தானே பேசுறாங்க. மிஸ்டர் கீர்த்தனா என்ன பேசியிருந்தாங்க, சார் சார் வாங்க சார் அப்படின்னு வேகமா தானே வந்தாங்க. நீங்க பேசுறீங்களா என்ஃபீல்டு ஓனர்ட்ட பேசுறதுக்கு பிரஸ் இருக்கிறாங்க. பிரஸ் இருக்கிறது உங்கள்ட்ட கேள்வி கேட்கறது. உங்களை ஒரு நாள் மினிஸ்டர் அவர் ஆக்குறீங்கன்னா அவர் என்ஃபீல்டு மினிஸ்டர் கேட்டு கரெக்டா கொண்டு வர போறாரு. இல்லையா நீங்க ரிசைன் பண்ணிட்டு ஒரு நாள் மினிஸ்டர் ஆக்க முடியுமா? அப்படிதான் பண்ணணும். அவர் வந்து அந்த வேலையை பார்க்க போறாரு. ஸோ எதுக்குமே சரியான கேள்வி இருக்கிறது இல்லை. கேள்வி கேட்டோம்னா நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அவர் அதுக்கு மேல அவர் எங்கேயோ ஒரு பக்கெட் வந்து விசிட் போயிருப்பார் போல இருக்கு. விசிட்டா ஆய்வு அவர்கிட்ட வந்து மக்கள் ஏதோ கோரிக்கை வந்திருக்கிறாங்க. அவர் கூட இருக்கிற சகாக்கள் இல்ல ஒரு மினிஸ்டர் போய் வெயில நிப்பாட்டி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, கூட்டு போன அப்படின்னு கூட்டு போறாங்க. அப்ப என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு வாங்க கோரிக்கை சொல்லுங்க நான் சொல்ல முடியும்? இல்ல எனக்கு அந்த அங்க இருக்கிற பிரச்சனைகளை அங்கேயே முற்றுகையிட்டு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இதே மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. திமுக ஆட்சியிலுமே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்போ இவங்க மாதிரி நியூஸ் வந்து எப்படி போடுவாங்க அப்படின்னா, பாருங்க மக்கள் வந்து முற்றுகையிட்டு அமைச்சரை சுற்றி வளைத்து கேள்வி கேட்டு, ஏன் அது வந்து சாதாரண ஒரு விஷயமா இருந்துராதா? பட் இது உண்மையிலுமே முற்றுகை தான். ஏன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆடியோவோட நம்மள்ட்ட இருக்கு. நீ சொல்றது நல்ல பாயிண்ட். இப்போ இதே பல மழை வெள்ளம்லாம் வந்த பொழுது அப்போதைய துணை முதல்வராக இருந்த இப்போதைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்லை வந்து ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ இன்னும் பல வெள்ளத்தில் இங்கே பல பகுதிகளில் வந்து அவங்க நடந்து வந்து நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டு குற்ற மழையில் ஆய்வு மேற்கொண்ட சம்பவம். ஆமாம், அப்போ வந்து மக்கள் அந்த பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக வந்து அமைச்சர் வந்திருக்காங்க, மினிஸ்டர் வந்திருக்காங்க, நேராக போய் கோரிக்கைகளை சொல்ல தான் செய்வாங்க. அவங்க அதெல்லாம் கதை விட்டு கேட்க தான் செய்வாங்க. ஆனால் அப்போ வந்து ஒரு ஸ்டாலின் கூட இருக்கிறவங்களோ அல்லது உதயநிதி அவர்கள் கூட இருக்கிறவங்களோ மழை பெய்யுது வந்ததே பெருசு நீ பாட்டுக்கு பேசி அப்படிலாம் யாரும் கேட்டுக்கிட்ட. கொற்ற மலையிலேயே வந்து நாராயணபுரம் ஏரியா அந்த ஒரு 3 முறை 4 முறை ஒரே இடத்துக்கு போயிட்டு அங்கே சரியா வேலை செய்கிறாங்களா, அங்கே ஏன் பண்ணலை, அப்படி வேலை செய்யாத ஆட்களை டிஸ்மிஸும் செய்யப்பட்டு அங்கே இந்த போன தாட்டி வெள்ளம் வந்தபோது கரெக்டாக அங்கே தண்ணி போயிருந்துருக்குது. ஏன்னா அதுக்கு நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு இதே எடுத்தோம். அது ஃபுல்லாக இது பண்ணி அவர் 4 முறை வந்ததா அவங்க ஊர் அந்த மக்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்க மக்களே சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு அமைச்சருடைய வேலைங்கிறது, ஒரு சிஎம்மோட வேலைங்கிறது, ஒரு எம்எல்ஏவோட வேலைங்கிறது, ஒரு மக்கள் பிரதிநிதியோட வேலைங்கிறது, வெயில் மழை வெள்ளம் சுனாமி சூறாவளி எது நடந்தாலும் அழிய போற கடைசி நாள் கூட நீ போய் கேட்கதான் செய்யணும். அதுக்கு தான் அவங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறது. அதை விட்டு சாருக்கு வெயில் ஒத்துக்காது மழை ஒத்துக்காது அவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னா டிசைன் பண்ணிட்டு போய்க்கிங்க. வெயில் ஒத்துக்கு மீன்வளத்துறையில இருந்துகிட்டு வெயில் ஒத்துக்கலன்னா அவங்க மக்கள் எப்படி நினைப்பாங்க? அவங்க வெயில்ல போய் எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கிறாங்க, அவங்களோட கஷ்டத்தை நீங்க அப்படிதான் போய் தெரிஞ்சுக்க முடியும். அவங்க எங்க இருக்கிறாங்களோ நீங்க அங்கதான் போய் தெரிஞ்சுக்கணும். அப்ப இது எதுக்குமே தயார் இல்லாத ஒரு சோ கால்டு இவங்க வந்து ஓட்டு போட்டவங்க ஜென்சின்னு பார்த்தா எலெக்ட் ஆகி உட்காந்துருக்கவங்களே ஜென்சி மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. அவ்வளோலாம் கஷ்டப்பட முடியாது, வீடியோ காலில் பேச முடியாதாங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இவங்க வந்து மக்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இவங்களுக்கு வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னா இந்த வச்சுக்கோ கேஸ் ரைடு அப்படிங்கிறது. இன்னொன்று ஒரு கிரிட்டிசிசமத்தை வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாதவங்க வந்து ஒரு பதவியில் இருக்கிறதுக்கான இதுவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஒரு பாசிச போக்கு தான். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த முறை எங்கள்கிட்ட எங்கள் பேரில் எங்கள் 2 பேர் மேலேயும் கேஸ் இல்லைங்கிற பட்சத்தில் 2 பேர் சேர்ந்து வந்து வீடியோ போடுவோம். கேஸ் வாங்கியிருக்கிற பட்சத்தில் அந்த அப்டேட் உங்களுக்கு தருவோம். எங்களுக்கு சார்பாக சரவணன் தோழர் ஆதரவு படி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம்.